செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸ் பூஜ்யமாகிவிட்டது, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் பேட்டி. காமராஜர் நகர் மக்களின் மழைநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை வைத்ததன் எதிரொலி, கவர்னர் அதிரடி ஆய்வு. இடையன் சாவடி ஸ்ரீ ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் கோவிலில் மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியதா? புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக வீடு பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுக்கும் பணியின் போது 33 கேள்விகள் கேட்கப்படும் என்றும், கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையான தகவல்களை அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டுள்ளார். 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 10 ஆண்டிற்கும் ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நாடு முழுவதும் நடத்தப்படுகிறதா? 2021ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டிய நிலையில் கொரோனா காரணமாக தள்ளி போனது. இந்தியாவில் மக்கள் தொகை ஏறத்தாழ 140 கோடியை கடந்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் நாட்டின் திட்டமிடல், தொகுதி மறுவரையறை மற்றும் பொது கொள்கையை திறம்பட செயல்படுத்தியதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியமாகும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு ஆகியோர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் முதற்கட்ட பணிகளை தொடக்கி வைத்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் பூஜ்யமாகிவிட்டது என்று அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். ஏனாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் அமைச்சர் பதவிகளை பணம் கொடுத்து பெற்றதாக மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கூறியிருப்பது முற்றிலும் அவதூறான குற்றச்சாட்டு என்றார். அரசியல் வாழ்க்கையில் தான் மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வருவதாகவும், தன் மீது யார் ஊழல் குற்றச்சாட்டு வைத்தாலும் அதற்கு ஆதாரத்துடன் பதிலளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். தான் 1 ரூபாய் கூட பொதுமக்களின் பணத்தை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தியதில்லை என்றும், மாறாக மக்களின் பணத்தை மக்களுக்காக செலவழித்தவன் என்ற பெயரை பெற்றதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 4 முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் தான் பணியாற்றி உள்ளதாகவும், தான் வகித்த துறைகளில் பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி உள்ளதாக தெரிவித்த அவர், குறிப்பாக 2016 முதல் 2021 வரையிலான காலகட்டம் மிகவும் சவாலானதாக இருந்த போதிலும் மத்திய அரசுடன் தொடர்ந்து பேசி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்தார். தன் மீது யாரேனும் குற்றச்சாட்டு வைத்தால் அதற்கு பதிலளிப்பேன் என்றும், அதனால் அவதூறுகளை பரப்பினால் அதற்கு எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள 19 தொகுதிகளில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் ரங்கசாமி வெற்றி பெறுவார் என்று தெரிவித்த அவர், அவருக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவு உள்ளதாகவும், ஆனால் வைத்திலிங்கம் அண்மைய தேர்தலில் டெபாசிட் இழந்தார். தற்போது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை இழந்து அரசியல் ரீதியாக பலவீனமாக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் அவர் பேசும் விதத்தை பார்த்தால் அவரது சிந்தனையில் ஏதோ கோளாறு இருப்பதாக தோன்றுவதாக கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் பூஜ்யமாகி உள்ளதாகவும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குற்றம் சாட்டினார். காமராஜர் நகர் தொகுதி மக்களின் மழைநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் கவர்னர் கைலாஷ்நாதன் ஆய்வு மேற்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து பல்வேறு பொதுமக்கள் நல கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். அம்மனுவில் காமராஜர் நகர் தொகுதியில் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு முக்கிய காரணமாக உப்பனாறு வாய்க்கால் மற்றும் வெள்ளவாரி வாய்க்காலில் நடைபெற்று வரும் பால பணிகள் முழுமையாக நிறைவு பெறாததே காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த பால பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுடன் வாய்க்கால்களை தூர்வாரி மழைநீர் தடையின்றி செல்லும் வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கவர்னர் கைலாஷ்நாதன் சம்பந்தப்பட்ட பகுதிகளை அதிகாரிகளுடன் நேரில் செய்ய உத்தரவிட்டதுடன் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை விரைவாக முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் உப்பனாறு மற்றும் வெள்ளவாரி வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி மழைநீர் தேங்காமல் சீராக வடிந்து செல்ல தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
காமராஜர் நகர் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். இடையன்சாவடி ஸ்ரீ ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மிளகாய் கரைசல் அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் ஆரவில் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக எல்லைப்பகுதியில் உள்ள இளங்காளியம்மன் ஆலயத்தில் இருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லைக்காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து 5 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றதா. முக்கிய நாளாக வர்ணமுத்துமாரி அம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடத்தப்பட்டதா. இதில் அப்பகுதியை சேர்ந்த 3 பேர் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் மற்றும் பால், தேன், தயிர், பழ வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் 108 அபிஷேகங்கள் நடைபெற்றதா. இறுதியாக மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நடைபெற்றதா. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று விண்ணை முட்டும் கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் குழந்தைகள் இல்லா தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம், நோய் நொடி, கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது அப்பகுதி கிராம மக்களின் நம்பிக்கை. இதனையடுத்து சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுகாதாரத்துறை மூலம் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், ஏகேடி ஆறுமுகம், செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சிவப்பு நிற குடும்ப அட்டை பங்கீட்டு அட்டை வைத்திருக்கும் குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதேபோல மஞ்சள் நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் மருத்துவ செலவை திரும்ப பெறுவதற்கான புதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களில் கூடுதலாக மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும், மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருந்துகளும் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. கொம்பாக்கம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நேற்று காலை நடைபெற்றதா. இந்த திருப்பலியை இதய ஆண்டவர் பசிலிக்கா ஆலய அருட்தந்தை பிச்சைமுத்து அடிகளார் நிறைவேற்றினார். விழாவிற்கு வில்லியனூர் பங்கு தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார். மாலை நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராக்கினி மாதா உருவம் பதித்த சொருவம் தாங்கிய தேர்பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்தினார். இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டார். இந்த தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் வகையிலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் அணிவிக்கப்பட்டு திருவிழா வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒதியம்பட்டு கிராம கிறிஸ்தவ பஞ்சாயத்தார் செய்திருந்தனர். ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆய்வுக்கு வராத கல்வி நிறுவனங்களின் வாகனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. புதுவையில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் வரும் 4ஆம் தேதி திறக்கப்படுகிறது. இதையொட்டி போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி, கல்லூரி, கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் 2 நாட்கள் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் கனரக வாகன நிறுத்துமிடத்தில் நடந்த ஆய்வை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா தலைமையில் செயற்பொறியாளர் சீதாராமராஜு, போக்குவரத்து ஆய்வாளர்கள், அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுவையில் மொத்தம் 1060 கல்வி நிறுவன வாகனங்கள் உள்ளன.
ஆனால் 2 நாட்கள் நடந்த ஆய்வில் 227 வாகனங்கள் மட்டுமே பங்கேற்றன. இதில் தகுதியான 190 வாகனங்களுக்கு அனுமதி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. குறைபாடுகளுடன் இருந்த 37 வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. 833 வாகனங்கள் ஆய்வில் பங்கேற்கவில்லை. சிறப்பு முகாம் வராத வாகனங்கள் நேரடியாக போக்குவரத்து துறை அலுவலக நாட்களில் வந்து அனுமதி பெற வேண்டும். ஆய்வுக்கு வராத வாகனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆய்வுக்கு வராத வாகனங்கள், அனுமதி பெறாத வாகனங்களை இயக்க போக்குவரத்து துறை தடை விதிக்க வேண்டும் என்றும், குழந்தைகள் உயிர் விஷயத்தில் கல்வி நிறுவனங்கள் அலட்சியமாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைவலி காரணமாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். ஏனாம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு ஜலதோஷம் மற்றும் தலைவலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று அவர் புதுச்சேரி சட்டசபை அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு மருத்துவர்களிடம் தனக்கு ஏற்பட்டுள்ள தலைவலி மற்றும் ஜலதோஷம் குறித்து எடுத்துரைத்தார். அங்கிருந்த மருத்துவர்கள் அவருக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்தனர். இதனையடுத்து மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளிடம் அவர் மருத்துவமனையின் தரம் குறித்து கேட்டறிந்தார். அமைச்சர் ஒருவர் அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று சென்ற சம்பவத்தை கண்ட அங்கிருந்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டனர். அகில இந்திய சமூக நல அமைப்பு கூட்டத்தில் அதன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் 27வது ஆண்டின் 4வது மற்றும் 5வது கூட்டம் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சங்க வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் உறுப்பினர்கள் கவிஞர் பாரிஸ் பார்த்தசாரதி, சம்பந்தம் நடராஜன், முனைவர் ஸ்ரீனு திருஞானம், மணி வைரகுமார், தாமோதரன், குப்பு ரெட்டியார், குணசேகரன், கஜேந்திரன், ரத்தினம், முரளி, சிவபிரகாசம் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,320 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,14,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,840 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸ் பூஜ்யமாகிவிட்டது, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் பேட்டி. காமராஜர் நகர் மக்களின் மழைநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை வைத்ததன் எதிரொலி, கவர்னர் அதிரடி ஆய்வு. இடையன் சாவடி ஸ்ரீ ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் கோவிலில் மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.